அரசியல் எப்படி இருக்கிறாங்கன்னா திமுக அண்ணா திமுக டிடி தினகரன் வெற்றி பெற்றதுக்கு ஒரு கூத்தாடுற பெண்களாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு திராவிட அரசியல். இன்னைக்கு அண்ணா அறிவியலத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அன்னைக்கு கனிமொழி வெற்றி பெற்றணும் அன்னைக்கு விடுதலை ஆகணும்னு பார்க்குற பெண்கள் கூத்தாடுறாங்க. எந்த பெண்கள் பார்த்தோன்னா சேரியில் இருக்கிற பெண்கள் தான் கூத்தாடுறாங்க. அன்னைக்கு ராயப்பட்டால் அண்ணா திமுக வெற்றி பெற்றணும் அங்கேயும் கூத்தாடுறது யாருன்னா பெண்கள் தான். எந்த பெண்களா? சேரியில் இருக்கிற பெண்கள். இந்த பெண்களுடைய அரசியல் ரொம்ப மோசம் இருக்க 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 மோசமாக தான் இருக்குது. இன்றைக்கி எல்லா கட்சியில் போகிறாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளை அன்பு சகோதரிலாம் என்கரேஜ் பண்ணுறோன்னா எதுக்குன்னா இந்த பெண்கள் எப்படியாவது எல்லா கட்சியிலேருந்து வெளியே வந்து இது போல் நம்மளுக்கு வேண்டிய அரசியல் ஒரு மனித நேயத்தை சொல்லணும், ஒரு சமத்துவத்தை சொல்லணும், சகோதரத்தை சொல்லணும். அதுதான் பாபா அம்பேத்கர் சொல்கிறார். இன்றைக்கி அண்ணன் கதிரண்ணன் சொன்ன மாதிரி எவிடன்ஸ் கதிர் சகோதரர் சொன்ன போல் அரசியல் பாபா சாஹேப் சொல்கிற அரசியல் எதுக்காக இந்த மக்கள் ஆட்சியாளர் ஆக்கணும்னு சொன்னார்னா இந்த மக்கள்கிட்ட மனிதநேயம் இருக்குது, சமத்துவம் இருக்குது, சகோதரத்துவம் இருக்குது. அதனால தான் இந்த மக்களை பார்த்து சொல்கிறாரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுங்க, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுங்க, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும். ஏன்னா ஆட்சி அதிகாரத்தை போயிட்டுனா நாட்டுக்கு பாதுகாப்புன்றார், நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்புன்றார். இன்னைக்கு சேரியில் வந்து ஒரு பைக்கில் வந்து தடுக்கி விழுந்தால் போதும், ஒரு பைக்கில் 2 குழந்தைங்க பசங்க தடுக்கி விழுந்தா ஓடி போய் பெண்கள் தூக்குவாங்க. இன்னைக்கு யார் பெத்த புள்ளியோ ஐயோ தண்ணி எத்துவோம், ஆட்டோ எத்துவோம், ரிக்ஷா எத்துவோம், ஐயோ ரத்தம் ரத்தம் ரத்தம்னு துடிக்குங்க பெண்கள். அதே அகரகாரத்தில் போய் அந்த பைக்கில் தவறி விழுந்தான்னா பெண்கள் ஆண்கள்லேருந்து கதவை சாத்தி முடிப்பாங்க, வரமாட்டாங்க. ஏன்னா மனித நேயமே கிடையாது. இன்னைக்கு அகரகார அரசியல் தான் நாட்டில் இருக்குது. 3000 வருஷமா இல்லை, 70 ஆண்டு சுதந்திரம் ஆகிக்கிறோம். இன்னைக்கு அரசியல் என்ன அரசியல் இருக்குதுன்னா அகரகாரத்தோடைய அரசியல் தான் இருக்குது. இந்தியாவில் சுதந்திரம் மட்டும் பெற்றாச்சு. இன்னைக்கு 70 ஆண்டு அரசியல் என்ன அரசியல்னா பார்ப்பன அரசியல் தான் இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்க, மெஜாரிட்டி கவர்மெண்ட் அதிமுக வெற்றி பெற்றது. டிசம்பர் 5 இறந்தவர் தான் அவள் இறந்தவொடனே ஜெயலலிதா 6ஆம் தேதியிலேருந்து கூத்து பார்த்தீங்க. 6ஆம் தேதியிலேருந்து கூத்து பார்த்து ஒரு 10 நாள் அரசியல் பார்த்தீங்கன்னா சசிகலான்ற ஒரு பிற்படுத்த பெண்மணிக்கிட்ட தலைமை வந்தது. 10 நாளில் 11ஆம் நாள்லேருந்து காலில் விழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெண் காலில் 5 நாள் தான் பார்த்தானுங்க. 6ஆவது நாளுக்கு சிறைக்கு அமிச்சாங்க சசிகலாவை. ஏன்னா அதே தீபான்ற பார்ப்பன பெண் காலில் விழுந்திருந்தாங்கன்னா விட்டு இருப்பாங்க. ஒரு பிற்படுத்த பெண் காலில் விழுந்ததால உடனே 6ஆவது நாள் சிறைக்கு அமிச்சிட்டாங்க. அடுத்தது ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் வருது. அடுத்தது டிடி தினகரன் போனார். 15 நாள் தொப்பி போட்டு தொப்பி சின்னன்னு போனார். 16ஆவது நாள் பார்த்தா அவரும் ஜெயிலுக்கு போகிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தா மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய எடப்பாடியை ஓபிஎஸ் ஒரு பிராமண துக்ளக் பத்திரிகார் சார் குருமூர்த்தி கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுறார். என்ன முதலமைச்சர் இபிஎஸ், துணை முதலமைச்சர் ஓபிஎஸ், கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், துணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ்ன்றத ஒரு பிராமணன் பெரும்பான்மையான அரசாங்கத்தை இன்னைக்கு ஆட்சி அமைச்சிட்டு அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் இந்த பார்ப்பன அரசியலை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பன அரசியலை ஒரு திமுக அண்ணா திமுக எதிர்க்க முடியுமா? திமுக எதிர்க்க முடியுமா? இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளை பாருங்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள், ஒரு பாட்டாளி மக்கள் கட்சின்னு இருக்குது. அந்த கட்சியை போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் சில திட்டம்லாம் நாட்டுடைய மக்களை பற்றி நாட்டுக்கு வேண்டிய நிறைய விஷயத்தெல்லாம் பேசுகிறார். ஆனால் மக்கள்கிட்ட போய் சாதாரண மக்கள்கிட்ட போய் பாட்டாளி மக்கள் கட்சி என்னங்க அப்படின்னா அது ஒரு வன்னியர் கட்சிங்கன்றாங்க. சாதாரண ஒரே வரியில் ஜாதி பேரை சொல்லி முடிச்சிடறாங்க. இந்த கட்சி நாங்கள் அதை விடுங்க, அது முஸ்லீம் லீக் கட்சிங்க, சிறுபான்மை கட்சிங்க. இது ஒரு பறையர் கட்சிங்க, இது பல்லர் கட்சிங்க, இது முதலியார் கட்சிங்க, இது யாதவர் கட்சிங்கன்றாங்க. அப்படியாப்பட்ட திமுக தலைவர், அப்படியாப்பட்ட திராவிட கழகத்திலேருந்து வந்த திமுக தலைவரை கூட பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் தமிழன தலைவருங்கன்றாங்க. இப்படி போனால் தெலுங்கன தலைவர், இப்படி போனால் கன்னட தலைவர், இப்படி போனால் மராட்டி தலைவர்ன்றாங்க. இந்த தேசிய அரசியலில் பார்ப்பன அரசியலில் யாருமே கிட்ட வர விடவே இல்லை, வர போக முடியாது. அந்த இடத்துல காங்கிரஸ் அன்னைக்கு இந்து மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. காந்தி வட்டமேஜ மாநாட்டில் போகும்போது கூட சரி, பாபா அம்பேத்கர் கேட்குறாரு நீ காங்கிரஸுடைய பிரதிநிதியா இந்து மக்களுடைய பிரதிநிதியா? நான் இந்து மக்களுடைய பிரதிநிதின்றார் மகாத்மா காந்தி. அப்படியாப்பட்ட இந்துன்னு பேரை சொல்லி இன்னைக்கு காங்கிரஸ்னு உருவாச்சு. இன்னைக்கு ஒரு தேசத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சின்ட்டு இன்னைக்கு பிஜேபி சொல்றது. ஒரு காலத்தில் வர்க்கத்தை பேசி பார்ப்பன தலைமையில் கம்யூனிஸ்ட் உருவாச்சு.
பார்ப்பன் அல்லாத ஒரு கம்யூனிஸ்ட் உருவாச்சு அதுக்கு பிறகுதான். இன்னைக்கு அண்ணா ஹசாரே கூட சில கரப்ஷன் சொல்லி ஒரு பிராமண தலைமையில் தான் அந்த கரப்ஷன் சொல்லி ஒன்று உருவாகி தலைநகரத்திலே அவர் கூட அந்த கெஜ்ரிவால் அகர்வால் கெஜ்ரிவால் ஒரு மார்வாடி ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த அரசியலில் ஒரு தேசிய லெவலில் அரசியலில் யாருமே போல. பாபா சாஹேப் அம்பேத்கர் தாண்டி இந்தியாவில் யாருமே போல. ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் ஒன்று தான் அகில இந்திய கட்சியாக இருந்தது. 56 பிறகு பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறகு இறந்த பிறகு ஒருத்தர் கூட அந்த அரசியல் போல. ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் 57 பிறகு குடியரசு கட்சி ஆச்சு. குடியரசு கட்சி 1000 பிரிவாக உருவாகி 1000 கட்சி ஆயிடுச்சு இந்தியாவில். அதுக்கு பிறகு யார் போனான்னு பார்க்கும்போது இன்னைக்கு நான் தலைவராக இருந்தேன், அதுக்கு முன்னாடி அவர் தலைவராக இருந்தார் அண்ணன் ஷெரீப். இந்த கட்சி ஒன்றித்த பகுஜன் சமாஜ் கட்சின்னு உருவானது ஒரு உளவியலா நம்மளுடைய கன்சிராமையா பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு புத்தகத்தை படிக்கிறார். ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு 24 பக்கத்துக்கு ஒரு தாய் கடிதம் அனுப்பிச்சிட்டு என்ன பாபா சாஹேப் எண்ணத்தை மக்கள்கிட்ட போய் சொல்லணும்னு நினைச்சார். அவ்வளோதான்.